ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. வேலூர் மாநகராட்சி காட்பாடி தொகுதி, காட்பாடி பழைய காட்பாடி நகரம். இந்நகரத்தில் அருள்மிகு ஸ்ரீ கோட்டையம்மன் என்கிற ரேணுகாம்பாள் கிட்டத்தட்ட 750 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இங்கே முன்னோர்கள் இருந்திருக்கார்கள். இந்த வழியாக அது நம்ம வண்டி ஓட்டின்னு போய் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது இங்கே அம்மானுடைய கால் பட்டு அதை தேடி பார்க்கும்போது அம்மனுடைய ஒரு கார செடியானது எடுத்தாங்கன்றது வரலாறு. இந்த கைனிக்காடாக இருந்தது, அது அப்படியே ஒரு எடுத்து வச்சு அன்னிலேருந்து பூஜை பண்ணி ஒரு இதுவாக வந்து சின்னதாக ஒரு கோயில் கட்டி நம்ம ஊர் நகர மக்கள் எங்களுடைய நாட்டாமை முன்னோர்கள் எல்லாம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இது குலதெய்வமாக நினச்சி இந்நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சமீபத்தில் கோயில் கட்டணும்னு அம்மனுடைய அருளால் கோவில் கட்டணுன்றது ஊர் மக்களுடைய அனைவரும் ஒன்றாக கூடி கோயில் கட்டுவதற்கு அம்மனுடைய அருளால் நல்ல அருமையாக வந்து கோயில் கட்டணும்னு தான் ஆரம்பித்தோம். ஆனால் இதுக்கு தேவையானவங்களும் அந்த அம்மானுடைய சக்தியால் இந்த அம்மாவுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த அம்மாவுடைய பக்தர்கள் உலகம் ஃபுல்லாக இருந்து எல்லோரும் தங்களால் முடிந்தது தானாக வந்து கொடுத்து இந்த அம்மாவுக்கு வந்து கோயில் கட்டுறதுக்கு எல்லாருடைய சார்பாக, பக்தர்களுடைய சார்பாக, அந்த கோட்டைமானுடைய சார்பாக ஊரெல்லாம் கேட்டவுடனே இல்லை நாம் தங்களால் முடிந்தது அள்ளி கொடுக்க முடியல கிள்ளியாவது கொடுத்தோம். அதை மல கஷ்டங்கள் இருந்தால் கூட கோயில் கட்டுறதுக்கு தேவையான பொருள் உதவிகளாக அந்த ஊர் நகர மக்கள் தந்து எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு தந்து இந்த கோயில் மிக சீரும் சிறப்பாக நிறைய இந்த அம்மாக்கிட்ட வேண்டிட்டு வந்தாலும், குழந்தை வர வேண்டிட்டு வந்தாலும், கல்யாணம் ஆகல வேண்டிட்டு வந்தாலும், நோய் நொடி இருந்தாலும், வீடு கட்டின இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வேண்டினாலும் அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி தராங்க. எங்கள் கோட்டையம்மன் என்கிற ரேணுகாம்பாள் அம்மாவுக்கு நிகரான சக்தி எதுவுமே இல்லை. ஒரு வேலை வாய்ப்புக்கு போனால் கூட அம்மாக்கிட்ட வந்து ஒரு கரும்பம் கொளுத்திட்டு போனாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடச்சிடும். அதுபோல் எல்லா விதத்துலேயும் எல்லாமே குடும்ப சந்தோஷத்துலேருந்து எல்லாம் இருந்து டோட்டல் அம்மாக்கிட்ட வந்து எல்லோரும் வேண்டிக்கிட்டு போவாங்க. அதை கோட்டைமானுடைய பக்தர்கள் லேடிஸுங்கெல்லாம் நிறைய வந்து அம்மாக்கிட்ட வந்து முறையிடும் போது உடனே மாற்றுதல் நிறைய கிடைக்கும். அதனால் இந்த அம்மாவுடைய அருள், இந்த அம்மாவுடைய சக்தி என்னாலும் இது வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு சக்தியான அந்த அம்மா கோட்டைமா என்று சொல்லும்போது அந்த கோட்டையம்மா வந்து கோயில் கட்டணும் பார்க்கும்போது நாங்கள் சிறிதாக கட்டணுன்னு பார்க்கலாம். கோட்டைமான்ற பேரில் கோட்டையாகவே கட்டினாங்க, கல் கோட்டையாகவே கட்டி வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்போது அம்மா வந்து எல்லாருக்கும் அருள் பண்ணி, அது இல்லாத கோயில் கட்டினா சில இடத்துல எல்லாம் முன்ன பின்ன தடங்களெல்லாம் கூட வரும். இது அந்த கூட கிடையாது. அந்தந்த ஊரில் அந்தந்த பொருட்கள்லாம் வாங்கி ஒரு இந்த கல்லெல்லாம் வாங்கினது சேலத்தில் வாங்கிட்டு வந்தோம், இந்த சிலையெல்லாம் வந்து மகாபலிபுரத்தில் வாங்கிட்டு வந்தோம், கும்பகோணத்தில் வாங்கிட்டு வந்தோம், அதே போல் ஆந்திராவில் போய் நெல்லூரில் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் ஒவ்வொரு இடமும் அந்த அம்மா அமிச்சாங்க. இந்த கதவு கூட பாருங்கள், அருமையான இந்த கதவு செஞ்சாலும் கூட நம்ம ராமர் கோயிலில் செஞ்ச அந்த கதவு செஞ்சால் தான் அந்த கதவு செஞ்சு கொடுத்தாங்க. ஆகையால் ஒவ்வொருத்தரும் கேட்டு பண்ணோம். அதே போல் இந்த இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் மொத்தம் உள்ளகத்தெல்லாம் வந்து எல்லா கோட்டைமானுடைய பக்தர்களாக செய்யப்பட்டது, யாரும் தனிப்பட்ட ஒரு ஆளால் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் வந்து ராஜகோபுரம் கட்டுறதுக்கு அவர் சேகர் ரெட்டி அவருக்கு கேட்டோம், ஐயா எங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிறோம், ஒரு இது கட்டி கொடுங்க ஐயா அப்படின்னு. சேகர் ரெட்டி இந்த ராஜகோபுரத்தை கட்டி கொடுத்தாரு. அன்னார் குடும்பமும் எல்லாம் இறைவனுடைய அருளை பற்றி நீங்கள் அதை சொல்ல பற்றி இந்த கோயிலுக்கு எல்லாரும் கொடுத்த அத்தனை பேருக்கும் எல்லா அருளையும் பெற்று அந்த அம்மா வளமுடன் வாழ வைக்கணும் என்று நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி கோட்டைமா. என் பேர் சீனிவாசன், காட்பாடி மாமன்ற உறுப்பினர் கேஜி சீனிவாசன். இந்த ஊர் தர்மகத்தாவாக இருக்கிறேன். சக்தி தரும் திரிசூலியே, ஓங்காளி பூங்காளி மாகாளியே, சிவனுக்கு சக்தி தரும் திரிசூலியே. அரங்காக்கும் காளி அரணிந்த நீலி, வரம் ஒன்று வேண்டும் தருவா திரிசூலி. அரங்காக்கும் காளி அரணிந்த நீலி, வரம் ஒன்று வேண்டும் தருவா திரிசூலி. ஓங்காளி பூங்காளி மாகாளியே, சிவனுக்கு சக்தி தரும் திரிசூலியே, ஓங்காளி பூங்காளி மாகாளியே.
அரணிந்த நீலி வரம் ஒன்று வேண்டும் தருவார் திரிசூலி. நான் இந்த ஊருக்கு வந்து வாழ்க்கப்பட்டு வந்து 35 வருஷம் ஆகுதுங்க. நான் இதே எல்லையில் இருக்கிறேன். இந்த இடம் வந்து நான் வந்தனால பேர் போட்டவங்களும் எங்கேருந்து வர்றதெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் வந்து எல்லோரும் இந்த அம்மா கிட்ட எல்லா வேண்டுதலும் நடத்துகிறாங்க. நினச்சபடி நடக்குது. யாருக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாரையும் நல்லபடியாக நல்ல முறையில் காத்து ரட்சிக்கிறாயோ. இதே இடத்துல நாங்களும் எதிர்க்கவே எங்கள் கழனி வீடு நாங்கள் இங்கே இருக்கிறோம். எப்பேற்பட்ட ஜனங்களும் என்ன வேண்டிக்கின்னு வராங்களோ இல்லைன்ற குறையே கிடையாது, நடத்தி கொடுக்குறா இந்த அம்மா. அவ்வளோதான். இந்த இடத்துல பிறந்து வளர்ந்து இங்கேயே இருக்கிறா. ஒரு 200 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். 200-300 வருஷமாக இங்கேயே இருக்கிறா அந்த அம்மா. யாருக்கு எந்த குறையுமே இல்லைன்ற வருத்தமே கிடையாது. இங்கே வந்தாங்கனாக்கா இல்லைன்ற குறை இல்லாமல் எல்லாருக்கும் திருப்தியோட நல்லதே நடத்தி கொடுப்பா. பூங்காளி மாகாளியே சிவனுக்கு சக்தி தரும் திரிசூலியே. பூங்காளி பூங்காளி மாகாளியே சிவனுக்கு சக்தி தரும் திரிசூலியே. அரங்காக்கும் காளி அரணிந்த நீலி வரம் ஒன்று வேண்டும் தருவார் திரிசூலி. அரங்காக்கும் காளி அரணிந்த நீலி வரம் ஒன்று வேண்டும் தருவார் திரிசூலி. கோட்டையம்மா கோயில் ரேணுகாம்பா. அந்த அம்மா வந்து பிறந்ததே இதே இடத்துல தான் பிறந்தாங்க. இதே இடத்துல தான் கோயில் கட்டி இப்போ இவ்வளோ இதுவாக நடக்கிறது எல்லாமே அந்த அம்மா அதில் தான் நடக்கிறது. எல்லாம் நல்லதே தான் செய்கிறாங்க, நல்லதே தான் நடக்குது. எங்கே இருக்கிற ஜனமும் வருது போகுது, எல்லாம் நல்லது தான் நடக்குது. பூங்காளி மாகாளியே சிவனுக்கு சக்தி தரும் திரிசூலியே. அரங்காக்கும் காளி அரணிந்த நீலி வரம் ஒன்று வேண்டும் தருவார் திரிசூலி. அரங்காக்கும் காளி அரணிந்த நீலி வரம் ஒன்று வேண்டும் தருவார் திரிசூலி. பூங்காளி பூங்காளி மாகாளியே சிவனுக்கு சக்தி தரும் திரிசூலியே.